இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ரவதி, வீட்டுக்காரருக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்தியா? சந்தோஷம். எனக்காக இதுக்கு சமைச்சு எல்லாம் எடுத்துட்டு வரேன். இங்க பக்கத்துலயே ஹோட்டல் இருக்கு, நான் அங்கேயே சாப்பிட்டுப்பேன். இல்ல, வீட்ல போர் அடிச்சது, அதான் எல்லாருக்கும் சமைக்கலான்னு செஞ்சேன். சமைச்சதை உனக்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சமைச்சதெல்லாம் ஓகே. நான் தான் இப்படியே நைட்டு வீட்டுக்கு வருவேன்ல, அப்போ கூட சாப்பிட்டுருப்பேனே. இதுக்காக இதுக்கு நீ இவ்வளோ தூரம் வந்த? இல்ல, அப்புறம் எல்லாம் ஆறி போயிடும், டேஸ்டும் இருக்காது. அதனாலதான் இப்பவே சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு எடுத்துட்டு வந்தேன். என்ன சகல, ரேவதி உனக்காக ஆசையா சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. அதை சாப்பிட்றத விட்டுட்டு நீ இப்படி கேள்வி கேட்குறியப்பா? மனசுல தோணுனதை கேட்டேங்க. ஏப்பா நீ கேளுப்பா, உன் மனசுல இன்னும் என்னென்னலாம் தோணுதோ கேளு. சரிப்பா, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் அங்க போய் லோடு என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்தேன். ஐயோ மாமா, உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்களும் இங்கேயே சேர்ந்து சாப்பிடலாம், இருங்க. இல்ல ரேவதி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே சாப்பிட்டு வந்துடுறேன். எங்க நீங்களும் இருந்து சாப்பிட்டு போங்க. இல்ல சகல, நீங்க சாப்பிடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். உட்காரு, சாப்பிடலாம். நான் சமைச்சது பிடிச்சிருக்கா? டேஸ்டா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சது, எப்படி டேஸ்ட் இல்லாம இருக்கும்? புரியல, என்ன சொன்ன? இல்ல, எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து சமைச்சதுன்னு சொன்னேன். நீ சாப்பிடலையா? நீ உட்காந்து சாப்பிடு. இல்ல, நான் வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ். உனக்காக தான் எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். நீயும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்ட. இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா?